ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமேன். இன்றைக்கும் இயேசப்பா உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். எதை? நன்மையை. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருடைய நன்மை, பெரிதான நன்மையை யாருக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரா? அவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும். ஆமே. நாம் அவருக்கு பயந்த உங்களுக்கும், அவருக்கு பயந்து வாழ்கிற உங்களுக்கு அவர் நன்மை வைத்திருக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரா? ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். அவர் உங்களுக்கு நன்மையை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மனுபுத்திரருக்கு முன்பாக நீங்கள் அவரை நம்புவதனால், மனுபுத்திரர்கள் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள், மனுபுத்திரர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக நாம் இயேசுவை நம்புகிறோம். இயேசு என்று அவருக்காக ஓடுறீங்க. இன்றைக்கி நீங்கள் அப்படி தானே? மனுபுத்திரர்கள் மற்றவங்களாம் எதையெல்லாமோ நம்பியிருக்கும் போது நீங்கள் இயேசு தான் எனக்கு எல்லாம், இயேசு தான் ஜீவன் கொடுத்தவர், சுகமாக்கினவர் என்று சொல்லி, அவர் இன்னும் எனக்கு தடைப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்வார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கீங்களா? அவருக்கு பயப்படுகிறீங்களா? அவர் உங்களுக்கு என்று நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகள் இதுவரை மனுஷர்கள் அறிந்ததில்லை, கண்களினால் கண்டதும் இல்லை. அப்படிப்பட்ட விசேஷித்த நன்மையை அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எபேசியர் 1:3 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஏற்கனவே அவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார், ஆசீர்வதித்திருக்கிறார். அது உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதம். அதை என்ன செய்யணும்னா ஸ்தோத்தரித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே உங்களை உன்னதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆகவே எதற்கும் கவலைப்படாதபடி அவருக்கு பயந்து, அவருக்கு உண்மை, அவரை நம்பி நீங்கள் வாழும்போது அவர் உங்களுக்கு கட்டாயம் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரிதாக இருக்கும். அவைகளை மனுஷர்கள் கண்களால் கண்டதும் இல்லை, காதுகளால் கேட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசேஷத்த நன்மையை அவர் உங்களுக்கு இந்த நாளில் தர அவர் வல்லவர். எரேமியா 17வது அதிகாரம் 17வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே மாம்சமானவனை தன் புயபலமாக்கி கொண்டு, மாம்சமான காரியங்களை தமக்கு புயபலமாக்கி கொண்டு, இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், படிப்பு, பட்டம், பதவி, வேலை, இப்படிப்பட்ட மாம்சிகமான காரியங்கள், மனுஷர்கள், இதெல்லாம் நாம் புயபலமாக்கி கொண்டு அந்த புயபலத்தினால் நாம் கர்த்தரை விட்டு தூரம் போவோம் என்றால் அதெல்லாம் நீங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. அதை தன் புயபலமாய், அதுதான் எனக்கு பலன் என்று சொல்லி கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விலகி போறீங்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. மாம்சமானவனை, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு, அதுதான் எனக்கு பலன், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அதன் மேல உங்களை கண்களை வைக்கும்போது அது உங்களை கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் தூரம் கொண்டு போகும். அப்படிப்பட்டவர்கள் அதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அதே போல 7ல் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே நாம் சபிக்கப்பட்டு போகக்கூடாது, நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு விலகுகிற யாவரும் சபிக்கப்பட்டவர்கள். மற்ற காரியங்களை புயபலமாக்கி கொண்டு பின்மாற்றத்திற்குள் போகிற ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படி நான் மற்ற காரியத்தை, எனக்கு வேலை இருக்கு நான் பொழைச்சிக்குவேன், எனக்கு படிப்பு இருக்கு நான் பொழைச்சிக்குவேன், சபைக்கு வந்தாதானா, ஜெபிச்சாதானா, காணிக்க கொடுத்தாதானா, தசமபாகம் கொடுத்தாதானா நான் நல்லா இருப்பேன் என்று சொல்லி மற்ற காரியத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போறீங்களே, அப்படிப்பட்ட ஜனங்களை தான் வேதத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற காரியங்களை புயபலமாக்கி கொண்டு நீங்க கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க சபிக்கப்பட்டவர்கள். அதே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அவங்க செழிப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கர்த்தரை நம்புவோம் என்றால் நமக்கு கிடைக்கும். நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆகவே இப்போது நாம் ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட ஒருவேளை அந்த பின்மாற்றமான இருதயம் இருக்குமானா, கர்த்தா
கர்த்தாவே இந்த நாளில் அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நான் உம்மை விட்டு பின்வாங்காதபடி நீர் காத்துக்கொள்ளுங்க. மற்ற காரியத்தை நான் பொய்பலமாக்காதபடி கர்த்தாவே உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழ நீர் கிருபை செய்யுங்க. அந்த ஆதி அன்பை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? இந்த நாளிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் குறைவுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது நான் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மனுபுத்திரர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கும் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதென்று பார்க்கிறோம் தகப்பனே. உம்மை நம்புகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். உம்மை விட்டு பெறுகிற இருதயம் உள்ளவர்கள், பின்வாங்கி போகும் இருதயம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய மேன்மைகள், எங்களுடைய பெருமைகள் ஒருவேளை அப்பா உம்மை விட்டு பிரிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கொடுக்குமானால், அந்த சிந்தனைகளை நினைவுகளை கொடுக்குமானால், இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் நினைவும் இருக்குமானால் அதெல்லாம் எடுத்து இந்த நாளில் தூர போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனுக்கோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படவன் செழிப்பான் பாக்கியவான் சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வேளையிலும் உமக்கு பயந்து உமக்கு நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாளில் அப்பா நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற அதை ஸ்தோத்திரித்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. முற்றிலுமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இது இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.